வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பதாய் ஹோ டெல்லி, பதாய் ஹோ பிஜேபி சர்க்கார். இன்றைக்கு நடந்த சட்டசபை தேர்தலில் டெல்லியில் பிஜேபி 48 இடங்கள் இந்த நிமிஷத்தில் வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இதுக்கு காரணம், இதுக்கு முன்னாடி ஆளும் கட்சியாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய மோசமான ஆட்சி. மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை. ஊழலான ஆட்சி. அந்த ஊர் பூராமே குப்பைகள், எங்கே பார்த்தாலும் குப்பை, சாக்கடை நிறைஞ்சு ரோடுகளில் ஓடும். மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளுமே நிறைவேற்றாத ஒரு அரசு, ஊழலான அரசு அப்படின்னு சொல்லி மக்களால் அதிகமாக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு அதிருப்தி மனநிலை இருந்த மக்கள் இன்னைக்கு பாஜக மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலாகட்டும், 2014, 2019, 2024 நடந்த அத்தனை நாடாளுமன்ற தேர்தலையுமேவும் பாஜகவுக்கு எல்லா 7 இடத்துலையுமே ஜெயிச்சிருக்கு அந்த டெல்லி பாராளுமன்ற தொகுதி. ஆனால் இந்த தடவை சட்டமன்ற தொகுதியில் பாஜகவினுடைய வெற்றி மிக அபரிமிதமான வெற்றி. ஒவ்வொரு இடத்துலையும் போய் மக்களினுடைய கஷ்டத்தை பாஜகவினுடைய தொண்டர்கள் நேரில் பார்த்து அவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் மோடி கேரண்டி தரோம், நாங்கள் சொல்கிறத செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே மோடி கேரண்டினா சொன்னதை செய்வாங்கன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்கள வளர்ச்சி திட்டங்களை அதிகமாக பார்த்துருக்காங்க. இப்போ மோடி ஐயா ஏற்கனவே அந்த குடிசை வாழ் பகுதிகளில் போய் 1650 பேருக்கு வீடுகள், அப்பார்ட்மெண்ட் வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை இருக்கும் குடிசை வாழ் பகுதிகளில் குடிசைகளவே அகற்றாமல் நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டித்தரோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் தர்றோம், நல்ல ரோடுகள் போட்டு தர்றோம், நல்ல சாக்கடைகள் கட்டித்தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழல்கள் இல்லாமல் நல்ல முறையில் எங்களுடைய ஆட்சி இருக்குன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அடுத்து படிப்படியாக செய்வாங்க. இந்த தடவை பார்த்தோன்னா ஊழல் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போன அத்தனை பேருமே தோற்றுருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், அதிஷி, மணிஷ் சிசோடியா, இவங்க இன்னும் ஒருத்தவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போனவங்க எல்லாமே மக்கள் கவனிச்சுட்டு இருந்து இந்த தடவை நல்லா தோக்கடிச்சிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து நின்ற பர்வேஷ் சர்மா அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இடைத்தேர்தலாக உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிப்பூர் அங்கே இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அங்கே சமாஜ்வாதி கோட்டையாக இருந்த அந்த மில்கிப்பூர் தொகுதி இன்னைக்கு சந்திரபானு பாஸ்வான், பிஜேபியை சார்ந்த சந்திரபானு பாஸ்வான் அவர்கள் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அங்கேருந்த சமாஜ்வாதி கட்சியோட அந்த முன்னாள் எம்எல்ஏ உருண்டு இங்கே அங்கே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம், மக்கள் ஒரு அளவு தான் சகிப்புத்தன்மைக்கு. ஊழல் ஆகட்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சுயநலமான ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்ததனுடைய விளைவு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்து எந்திரிச்சு வருவாராங்கிற நிலைமையே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க மக்கள். அதே மாதிரி இன்னைக்கு 2026 நமக்கும் ஒரு நல்ல ஆட்சி வரணும், நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சா நம்ம அண்ணாமலை அவர்கள் தலைமையில் வரும் பிஜேபி கட்சியை நம்ம ஆதரிக்கணும். அன்னைக்கு ஊழலை எதிர்த்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். ஒரு சாதாரண சட்டை, ஒரு மஃப்ளர், ஒரு ரெனால்டு பென் வச்சுக்கிட்டு நான் ஊழலுக்கு எதிராக வருவேன்னு சொல்லி அண்ணா ஹஜாரே அவர்களுடைய பேரை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்தார். ஆனால் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்னது எந்த வாக்குறுதிகளுமே நிறைவேற்றல. பஞ்சாபில் கூட பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் தரலை. அதே மாதிரி தான் இங்கேயும் பெண்களுக்கு 1000 ரூபாய் தர்றேன், மாதம் 30 ரூபா கட்டினா போதும், நான் உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் தர்றேன், ரோடுகளை நல்லா நீட்டாக போட்டு தருவேன், கிளினிக் வச்சு தரும், என்னன்னா வாக்குறுதி கொடுத்தாரு. எதையுமே செய்யாத ஒரு ஆள். அவருடைய சின்னம் விளக்கமாறு. இப்போ அந்த டெல்லி மக்கள் அதே விளக்கமாற வச்சு ஆம் ஆத்மி கட்சியை அடித்து துரத்திட்டாங்க. அதே விளக்கமாற பிஜேபி கையில் எடுத்து டெல்லியை க்ளீன் பண்ணும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. டெல்லி மக்களுக்கு இருக்க போய் தான் இன்றைக்கி இந்த கட்சியை ஆதரிச்சிருக்காங்க. இன்னொன்று நம்மளை விட ரொம்ப சந்தோஷப்படுறது ஹரியானா மக்கள். ஏன்னா ஹரியானாவிலேருந்து வர குடி தண்ணீரில் தான் ஹரியானா பிஜேபி விஷத்தை கலந்துருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல் ஹரியானாவுடைய மக்கள் மேலேயும் அந்த அரசு மேலேயும் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பழிய போட்டார். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்தியா டுடேக்கு அந்த மாநிலத்தின் முதல்வர் நயாப் ஷைனி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. அவரெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் மக்கள் மேலே அவங்களும் எங்களுடைய மக்கள் தான், நாங்கள் குடிக்கிற தண்ணியில் விஷத்தை கலந்துட்டோம்னு சொல்லி எங்கள் மேலே பழிய போட்டாங்க. அதுக்கு டெல்லி மக்கள் சரியான வகையில் பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆக்ரோஷமாகவும் அவர் ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தோன்னா அங்கே ஹிந்து ஓட்டு போலரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்ணப் கோஸ்வாமி அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும்
ஹிந்துக்கள் எங்கே அதிகமாக இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே வந்து அதிகமான ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு, ஹிந்து ஓட்டு வந்து போலரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரியானா மக்களுக்கும் சந்தோஷம், இந்திய மக்களுக்கும் ஒரு சந்தோஷம், டெல்லி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்கள் அங்கே வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா எங்கேயுமே வந்து ஆளுங்கட்சி மாநிலத்திலையும் மேலே மத்திய அரசுலையும் ஒரே டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டும் ஒரே கட்சி ஆட்சி செஞ்சால் நமக்கு வர்ற நலத்திட்டங்கள் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் வரும். இதுக்கு வந்து பல மாநிலம், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹரியானா, இது மாதிரி ராஜஸ்தான், இது மாதிரி பல மாநிலங்கள் வந்து நம்ம உதாரணம் சொல்லலாம். இப்போ வர்ற 2026 நமக்கும் வந்து இப்படி ஒரு நல்ல ஆட்சி வேணும், மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே நமக்கும் நம் மக்கள் எல்லாருக்குமே வந்து பரவலாக ஊழல் இல்லாமல் போய் சேரணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஆதரிக்கணும். அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம இப்போ இருந்தே செய்யணும். ஏன்னா மக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தால், மக்கள் வந்து ஒரே மனதோட ஓட்டு போட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசுலையும் மைண்ட்லையும் செட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த வெற்றி வந்து மோடி ஐயாவினுடைய வெற்றி. இது வந்து மக்கள் ஒரு ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்த நம்பிக்கைக்குண்டான வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.